லக்ஷ்மணன் என்ன சொன்னான் தெரியுமா? தசரதன் இனிமேல் எனக்கு தகப்பனார் இல்லைன்னு சொல்லிட்டான் ராஜா. அப்படியா சுமந்திரா, நானே கவலைப்பட்டேன். நான் பண்ணின தப்புக்கு என்னை யாராவது தண்டிக்கணுமேன்னு நினைச்சேன். எல்லாருக்கும் என்னிடத்துல பயம். அவன் ஒத்தந்தாண்டா உண்மையை பேசுறான். நான் தகப்பனார் இல்லைன்னு சொன்னான் இல்லையா சுமந்திரா, அது உண்மைதானே. தகப்பனாரா இருக்கிற யோகிதையே எனக்கு இல்லையே. சரி சுமந்திரா, வேற என்ன சொன்னான் குழந்தை? பிராதா பர்த்தா ச பந்துச்ச பிதா ச மம ராகவா. இனிமே எனக்கு எங்க அண்ணாதான் தெய்வம். என் அண்ணாதான் எனக்கு தகப்பனார். எங்க அண்ணாதான் எனக்கு தாயார். எங்க அண்ணாதான் எனக்கு பந்து. எங்க அண்ணாதான் எனக்கு எல்லாம்னு லக்ஷ்மணன் சொன்னார். அப்படியா சுமந்திரா, மிதிலா தேசத்து ராஜகுமாரி, ஐயோ கட்டம்னாலே என்னன்னு தெரியாதவள், அவளை காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேனே, அந்த மைதிலி, அவள் என்னடா சொன்னா? சுமந்திரன் சொன்னான், குழந்தை மைதிலி வாயத்திறந்து ஒரு வார்த்தை பேசலை, ஓன்னு கதறினான். சுமந்திரன் கிளம்பி போயிட்டான். கௌசல்யனுடைய அந்தப்புறத்தில் இருக்கான் தசரதன். அப்ப சொன்னான், கௌசல்யே, அவனவன் கர்மாவை அவனவன் அனுபவிச்சுதான் ஆகணும். அது யாராக இருந்தாலும் மீற முடியாது. குழந்தை ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சு நான் துக்கப்படுறேனே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா கௌசல்யே? எனக்கு சின்ன வயசு, இளங்காளை கட்டிடங்காளையாக இருக்கேன். வேட்டையாடுறதுக்காக போனேன். வேட்டையாட போனப்போ மிருகங்கள் கிடைக்கலை. வெகு தூரத்துல ஏதோ சப்தம் கேட்டது. ஏதோ மிருகம் ஏதோ ஜலம் சாப்பிட்றதோன்னு நினைச்சுட்டேன். சப்தவேதின்னு ஒரு பானம் என்னிடத்துல இருந்தது. அதை பிரயோகம் பண்ணினேன். அந்த பானம் வேகமா போய் அடிச்ச உடனே ஹோன்னு யாரோ ஒரு மனுஷ குரல் கேட்டது. ஐயோ, மிருகத்தை அடிச்சோம்னு நினைச்சோமே, மனுஷ குரல் கேட்கறதேன்னு ஓடி போனேன். அங்க ரிஷிகுமாரன் கீழே விழுந்து கிடந்தார். அவன் பிராணம் போகக்கூடிய காலம். அவன் சொன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு ஜலம் கொண்டு போகணும்னு வந்தேன். நான் என்ன தப்பு பண்ணினேன்னு என் மேல அந்த வானத்தை பிரயோகம் பண்ணினேளே. சரி, இந்த வானத்தை எடுத்து விடுங்கோ, எங்க அப்பா அம்மா ஜலம் வேணும்னு காத்துட்டு இருக்கா, அங்க கொண்டு போய் என்னை விட்டுடுங்கோன்னு சொன்னான். கௌசல்யே, நான் என்ன பண்ணினேன் தெரியுமா? வானத்திடத்தே இந்த குழந்தை பிராணம் எடுத்து, குழந்தைய எடுத்துட்டு ஜலத்தில் எடுத்துட்டு இந்த வயசானவா இருக்கிற இடத்துக்கு போனேன். வயசானவா கேட்கிறா, குழந்தாய், இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கியடா, இங்கேயாவது விளையாட போயிட்டியா? தகப்பனாருக்கு தாகம்னா உடனே வருவியே, ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாயின்னு அவ கேட்டா. கௌசல்யே, எனக்கு மனசுக்குள்ள பயம். பயந்துண்டே சொன்னேன், நான் உங்க பிள்ளை இல்லை, இந்த தேசத்து ராஜா தசரதன் வந்திருக்கேன். அவ கேட்டா, குழந்தை எங்கன்னு கேட்டா. கௌசல்யே, நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தெரியாம உங்க குழந்தைய நான் கொண்டுட்டேனேன்னு சொன்னேன். ஹோன்னு கதறினா. இனிமே எங்களுக்கு உபகாரம் பண்றதுக்கு யாரு இருக்கா ஹே ராஜன்னு? என் குழந்தைய நீ இது மாதிரி அவனை அடிச்சுட்டிய, அவன் பிராணன் போடுத்த, அவன் என்ன தப்பு பண்ணினான் ஹே ராஜன்னு இப்ப சொல்றோங்களு. எந்த புத்திர சோகத்தினால நாங்க இப்ப வருத்தப்படுறோமோ, அதே புத்திர சோகத்தினால நீயும் வருத்தப்படுவாயின்னு கௌசல்யா அன்னைக்கு அவ எனக்கு சபதம் கொடுத்தா, சாபம் விட்டா. அதுதான் எனக்கு இன்னைக்கு கட்டப்படுறேன்.